அந்த ஸ்பேஸ்ஷிப் பத்தி தான் மனசுல ஓடிக்கொண்டிருக்கேன். தூங்க முயற்சி பண்ணினாலும் தூக்கமே வரல. அதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வீடு முழுக்க ஒரு விசித்திரமான சத்தம் கீழே இருந்து வர்ற மாதிரி இருந்தது. நான் மெதுவாக கீழே சென்று பார்த்தபோது போட்டோ ஃப்ரேமின் பின்னால் ஒரு மர்மமான ஸ்விட்ச் இருந்தது. புத்தக அலமாரி மெதுவாக நகர்ந்தது. அதன் பின்னால் ஒரு அறை திறந்து கொண்டது. இது என்னடா? என் வீடு கீழே ஒரு அந்நிய லேப். இது எங்கே இருந்து வந்தது என்று குழப்பமடைய போய் அவன் மெதுவாக அருகே சென்றான். நீ இங்கே எப்படி வந்த? இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும் என்று தாத்தா கேட்டார். அப்படியே அமைதியாகவே நின்றான். 50 வருஷத்துக்கு முன்னாடி நீ இருந்த அந்த இடம் முழுக்க தரைமட்டமாயிட்டது. அப்போ அதுக்குள்ள இருந்த உன்னை நான் தான் காப்பாத்தினேன். அவங்க திரும்பி வந்தாச்சு. அவங்களோட இளவரசனை கூட்டிட்டு போக வந்திருக்கிறாங்க. அவர்கள் யாரு? எதுக்கு வந்திருக்கிறாங்க என்று அவன் தாத்தாவிடம் கேட்டான். அவங்க இளவரசன் நீதான். உன்னை தேடிதான் வந்தாங்க. உன்னை கூட்டிக்கிட்டு போகத்தான் வந்திருக்காங்க